ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பஞ்சாப் கிங்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸோட மேட்ச் ப்ரிவ்யூ ஐபிஎல் 2026ஓட ஃபோர்த் மேட்ச் ப்ரிவ்யூ. நேற்று சிஎஸ்கே மேட்ச் பார்த்து எல்லாம் பார்த்த ஃபேன்ஸ்க்குலாம் தெரியும். கொஞ்சம் நிறைய ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாச்சு. என் ஃபேவரட் வைபவ் சூரியவன்ஷி ரன் அடிச்சிட்டாரு. அதை பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் சிஎஸ்கே தோக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சேடாக தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். சிஎஸ்கேயில் சேப்பாக்கில் போய் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு திஸ் மேட்ச். பஞ்சாப் கிங்ஸ் இஸ் குஜராத். ஒரு அன்கேப் டீம் பஞ்சாப் கிங்ஸ். போன வருஷம் சூப்பர் ரன்னர்ஸ் அப். அன்எக்ஸ்பெக்டட் அன்கேப் பிளேயர்ஸ் மோஸ்ட்டாக வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க இது பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். குஜராத் இதில் அந்த டாப் 3 வச்சே சர்வை பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் எப்படி பண்ண போகிறோம் பார்க்கலாம். எல்லாம் ஃபுல் அனலைசஸ், கீ பிளேயர்ஸ், கேம் சேஞ்சர்ஸ், வின் பர்சன்டேஜ், பிளேயிங் லெவன்லாம் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ இன்டு த பிளேயிங் லெவன். ஃபஸ்ட்டு நம்ம பஞ்சாப் கிங்ஸ் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். ஸோ போன வருஷம் ஆஸ் யூஸ்வல் பிரப் சிம்ரன் சிங் அண்ட் பிரியான் ஷாரியா இந்த 2 பேர் தான் ஓப்பனிங் ஃபார் மீ. அவங்களும் அதான் பண்ணுவாங்க. 90% ஷூர் அவங்களும் அதான் பண்ணுவாங்க. மேபி 100% ஷூர் அவங்க அதான் பண்ணுவாங்க. ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னென்னா, கூப்பர் கான்லி இஸ் கோன் பிளே அட் நம்பர் 3 ஃபார் தெம். கூப்பர் கான்லி விளையாடுவாங்க நம்பர் 3. அண்ட் லாக்கி ஃபர்கிசன் இன்ஜர்டு. ஸோ தேர் பிளேயிங் கூப்பர் கான்லி அட் நம்பர் 3. நம்பர் 4 கேப்டன் ஷ்ரேயஸ் ஐயர், அல்டிமேட் கேப்டன் ஷ்ரேயஸ் ஐயர் வந்துடுவார். அண்ட் நம்பர் 5 வில் பி ஷஷாங்க் சிங். நம்பர் 6 மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். நம்பர் 7 அஸ்மத்துல்லா உமர் ஜாய். நான் ஐல் பிளே அஸ்மத்துல்லா உமர் ஜாய். நம்பர் 8 மார்க்கோ ஆந்தன். ஸோ இந்த 3 ஆல்ரவுண்டர்ஸ். அண்ட் நம்பர் 9 வில் பி யுஸ்வேந்திர சஹல், அர்ஷ்தீப் சிங். 10 11 வந்து ஐல் பிளே ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் இம்பேக்ட் பிளேயர் வைஷாக் விஜயகுமார். பிகாஸ் லாஸ்ட் இயர் ஒரு 2-3 மேட்ச் ஆனார், நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த நக்கிள் பால் நல்லா சூப்பராக போடுவார் வைஷாக் விஜயகுமார். ஸோ இது இஸ் மை பிளேயிங் லெவன் ஃபார் பஞ்சாப் டீம். நவ் இப்போ நம்ம வந்து இந்த பிளேயிங் லெவன் ஃபார் Gujarat Titans. So opening will be Sai Sudarshan, Shubman Gill in a last year combo. Super work வேற level. Number 3, my favorite Butler, Josh Butler. Grandly my favorite player Josh Butler, number 3. And ஒரு foreigner இருந்தாச்சு. Number 4 will be for me. I will play Glenn Phillips because excellent fielder, ஒரு decent bowler, decent off spinner, excellent batter, நல்ல ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி கொடுப்பாரு. ஸோ நம்பர் 4 வில் பி கிளென் ஃபிலிப்ஸ். நம்ம ஷாருக் கான் வில் பிளே. நம்பர் 6 ராகுல் தேவாத்தியா. நம்பர் 7 ஐ வில் பிளே ஜேசன் ஹோல்டர். ஃபார் ஐ வில் பிளே ஜேசன் ஹோல்டர். ஐ டோன்ட் நோ வாட் தே வில் பிளே. ஸோ ஐ பிளே ஜேசன் ஹோல்டர். நம்பர் 8 ரஷித் கான் வந்துடுவார். மை பர்பிள் கேப். நான் பர்பிள் கேப் இந்த வாட்டி அவர் தான் ஜெயிப்பாருன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். அவர் நம்பர் 8. நம்பர் 9 முகமது சிராஜ். Number 10 will be Prasidh Krishna and 11 Sai Kishore. I'll play Sai Kishore because he's an excellent bowler. Last time சூப்பராக வேறு லெவல் போட்ட எல்லாமே சொன்னால் அவருக்கு மோஸ்ட்டாக சான்ஸ் கிடைக்கல. இந்த எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் அவருக்கு அவ்வளோலாம் சான்ஸ் கொடுக்கல. ஸோ ஐல் பிளே ஹிம், சாய் கிஷோர். அண்ட் இம்பாக்ட் பிளேயர் வில் பி அசோக் சர்மா இல்லை இஷாந்த் சர்மா. ஏன்னா அசோக் சர்மா வந்து ஒரு கேள்விப்பட்டுக்கு ஒரு நல்ல டொமஸ்டிக் பவுலர், நல்ல ஒரு 145 ரா பேஸ், நல்லா ஃபாஸ்ட்டாக போடுவார்னு கேள்விப்பட்டிருக்கோம். இஷாந்த் சர்மா ஆல்வேஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 18 இயர்ஸ் ஐபிஎல் விளையாண்டுருக்காரு. ஸோ 2 பேரில் ஐ ஒன்ட் பிளே ரபாடா பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரபாடா. ஆனால் அவர் ரீசன்ட் ஃபார்ம் வந்து அவ்வளோ இல்லை. இதே பிளே ஜேசன் ஹோல்டர். அவங்க பேட்டிங் நல்ல ஸ்ட்ரென்த். ஏன்னா போன வருஷம் அவங்க பேட்டிங் தான் அந்த டாப் 3க்கு அப்புறம் அவங்க பேட்டிங் தான் கொஞ்சம் வீக்காச்சு. ஸோ உங்களுக்கு லோவர் ஆர்டரில் ரஷித் கான் அண்டு ஜேசன் ஹோல்டர், திவாத்தியல் இந்த 3 பேரில் வந்து நல்லா அடிக்க அவங்களுக்கு சான்ஸ். ஸோ நான் லெட்ஸ் சி கேம் சேஞ்சஸ் ஃபார் போத் டீம்ஸ். நான் எப்போவுமே கேம் சேஞ்சஸ் ப்ரெடிக்டர் பண்ணும்போது அது ஆப்போசிட்டாக தான் நடக்குது. ஸோ இப்போ நான் ஐ ப்ரெடிக்ட் மை கேம் சேஞ்சஸ் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ். இட் வில் பி த கேப்டன் ஷ்ரேயஸ் ஐயர். ஏன்னா கேப்டன் செம்ம கான்ஃபிடென்ஸில் இருப்பார், செம்ம ஃபார்மில் வேறு. கடைசி ஓடியில் தான் இருந்தார், ஆனால் இருந்தாலும் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ ஐ வில் பிக் கேப்டன் ஷ்ரேயஸ் ஐயர். அண்ட் ஃப்ரம் குஜராத் டைட்டன்ஸ் அதுலேயும் நான் வந்து கேப்டன் தான் பிக் பண்ணுறேன், சுப்மன் கில். எனக்கு எதோ ஃபீல் ஆகுது அவர் நல்லா ஒரு பேட்டிங் ஆட போகிறாரு. இந்தியன் டீமோட கேப்டனேட்டர் வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இங்கிலாந்து சீரீஸில் போய் டெஸ்ட்லாம் ட்ரா பண்ணார், டெஸ்ட் சீரீஸ். ஸோ அங்கே அந்த கான்ஃபிடென்ஸில் மேபி வருவார். T20 சான்ஸ் கிடைக்கல, பட் பார்க்கலாம். எனக்கு வந்து ஷ்ரேயஸ் ஐயர் அண்ட் சுப்மன் கில் வில் பி மை கேம் சேஞ்சர்ஸ். அண்ட் வின் ப்ரெடிக்டர்
ஃபார் திஸ் ஐ எம் கோயிங் வித் பஞ்சாப் கிங்ஸ். ஏன்னா அவங்க நல்ல கான்ஃபிடென்ஸில் வருவாங்க. லாஸ்ட் இயர் ரன்னர்ஸ் அப் 2 பஞ்சாப் கிங்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அன்கேப் பிளேயர்ஸ். அவங்க ஹோம் கிரவுண்ட் வர நியூ சண்டிகரில் இருக்குது, குஜராத் டைட்டன்ஸ். ஸோ ஐல் கிவ் பஞ்சாப் கிங்ஸ். ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் ஐல் கிவ் 50% and no, for Punjab Kings I'll give 55, and for Gujarat I'll give 45%. Because கொஞ்சம் ஈக்குவல் டஃபாக தான் இருக்கும் மேட்ச். நல்லா நல்லா bowling வச்சுருக்காங்க ரெண்டு டீமும். ஸோ கீ பேட்டில் என்ன இருக்குன்னா ஃபார் மீ வில் பி பட்லர் வர்சஸ் ஹர்ஷ்தீப் சிங். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா ஸ்விங் பண்ணுவார் பாலை. மேபி பட்லர் சீக்கிரமாக சாய் சுதர்ஷன் ஆர் கில், சுமன் கில் கேப்டன் சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாங்கன்னா பட்லர் வரும். அந்த டைமில் ஹர்ஷ்தீப் சிங் யூஸ் பண்ணால் நல்லா ஸ்விங் பண்ணுவார் பால். பட்லருக்கு ஏன்னா வேர்ல்ட் கப்லேருந்து பட்லர் ரொம்ப நல்ல ஃபார்ம்லேயே இல்லை. அவர் கொஞ்சம் ஸ்விங்குக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த சீம் மூமெண்ட் இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டார் நிறையா நம்ம பார்த்த வேர்ல்ட் கப்பில். அண்ட் இதுதான் இந்த கீ பேட்டில். நான் இன்னைக்கு பார்க்குறது இந்த ஒரு கீ பேட்டில் தான், பட்லர் வெர்சஸ் ஹர்ஷ்தீப் சிங். அண்ட் அவங்க டீம்லேருந்து முகமது சிராஜ் வெர்சஸ் பிரியான் ஷேரியா. ஏன்னா பிரியான் ஷேரியா வந்து ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். முகமது சிராஜ் வந்து நிறையா டாட் பால்ஸ் போட்டார் போகணும். ஸோ அவர் எப்படி ஸ்விங்கை டேக்கிள் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட கீ அனலைசஸ் எல்லாத்தையும் பண்ணாச்சு. நியூ சண்டிகரில் நடக்கிற ஒரு போட்டி. ஸோ அது கூட நம்ம சாரி ஐ ஃபர்காட் டு டெல், நியூ சண்டிகரில் நடக்குது இந்த மேட்ச். ஸோ இதெல்லாம் பார்த்து அனலைசஸ்லாம் கொடுத்துட்டு உங்களோட தாட்ஸ் எது வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.